ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. சங்கரம் சிவசங்கரம். ஒரு யோகியின் சுயசரிதை என்ற புத்தகத்தை எழுதிய பரமஹம்ச யோகானந்தர் அமெரிக்காவில் டாக்டர்கள், விஞ்ஞானிகள், அறிஞர்கள் நிறைந்த சபையில் இறுதியாக பேசும்போது, நான் இன்னும் சற்று நேரத்தில் இந்த உடலை விட்டுவிடப் போகிறேன் என்று பேசியிருக்கிறார். சில நொடிகளில் அவர் உயிரும் பிரிந்திருக்கிறது. அவர் பத்மாசனத்தில் அமர்ந்து உயிர் நீத்தார் என்று அவரது சீடர்களும், மாரடைப்பால் காலமானார் என்று டாக்டர்களும் கூறியிருக்கிறார்கள். நலமோடு வாழ்ந்த ஒரு மகான் தான் நினைத்த மாத்திரத்தில் உயிரை விட முடியுமா? மரணித்த யோகானந்தரின் உடல் அதன் பிறகு 20 நாட்கள் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டும் சிதையாமல் இருந்ததற்கு கிரியா யோகா சக்தியின் மூலம் அவர் உடலில் ஏற்றிய பிராண சக்தி தான் காரணம் என்று அவரது அடியவர்கள் கூறுகிறார்கள். இது ஆன்மீக ரீதியில் சாத்தியமா? முன்னர் நம்ம திசையினால் பிறந்தோம் இல்லை. முதல் இடை கடை நம் வசத்தில் இல்லை. நம்ம நினச்சிக்கிட்டும் பறக்கிறதில்ல. நடந்தது, நடந்து கொண்டிருப்பது, நடக்கப் போவது எதுவும் நம்ம கண்ட்ரோலில் கிடையாது. நீ சாட்சி மட்டுமே மனிதா. உன்னை சுற்றி நடக்கிற எல்லா விஷயங்களுக்கும் நீ சாட்சி தானே தவிர, யூ ஆர் ஒன்லி எ விட்னஸ், யூ ஆர் நாட் த பெர்ஃபார்மர். இவரை விட ரொம்ப பெரிய பெரிய நிலையில் இருந்த ஒரு மகான் இருந்தார். அவர் பேர் தேவராக பாபா. அவர் பல வருஷங்கள் உயிரோடு இருந்தார். எடுத்து போச்சு, என்ன இந்த வேலையை எவ்வளோ நாள் செய்யுதுன்னு ஒரு காட்டுக்குள்ளே போய் அங்கே இருந்த ஒரு புலியோட வாய்க்குள்ளே 2 கையும் விட்டு என்னை சாப்பிடுன்னார். புலி சாப்பிடாமல் வாழாட்டுச்சு. அப்போ தான் அவருக்கு தெரிஞ்சது, நம்ம நினச்சாலாம் சாக முடியாதுன்னு. அதுக்கப்புறம் காட்டிலேருந்து வந்து திருவேணி சங்கமம்னு அலகாபாத் கிட்டே இருக்கு இல்லையா, அங்கே 4 குச்சி நட்டு அது மேலே 2 காலை கட்டை போட்டு அது மேலே நேக்கடாக உக்காந்துக்கிட்டு இருப்பார். யாருன்னா அவர்கிட்ட போனாக்கா எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அங்கே மேலே உக்காந்துக்கிட்டு காலில் ஒரு உத விடுவார். இதுதான் அவருடைய வே ஆஃப் பிளெஸ்ஸிங். இந்திரா காந்தி, ராஜேந்திர பிரசாத், வினோபா பாவே, ராஜீவ் காந்தி எல்லாருமே அங்கே போனவங்க தான். இப்போ ராஜீவ் காந்தி போன போது அவர் சொல்கிறார், நீ இப்போ தெற்கு நோக்கி போகிற, அங்கே யமன் உனக்காக காத்துட்ருக்கான். நான் முன்னே காப்பாற்றுறேன், ஆனால் நீ பசுவதையே தடை செய்கிறேன் இந்தியாவில்னு ஒரு சட்டம் கொண்டு வர முடியுமா? ப்ராமிஸ் பண்ணுன்னு. அவன் சொல்கிறான், நான் அசம் பார்லிமெண்ட்டில் அதுக்கு எல்லாம் இப்போ நிறைய ப்ராப்ளம் இருக்கும், பண்ண முடியாதுன்னு. ஸோ ஸ்ரீபெரும்புதூருக்கு வந்தான், பாம்பு பிளாஸ்டில் செத்தே போயிட்டான். ஸோ அந்த அளவுக்கு விஷயம் தெரிஞ்சவங்க. அண்டு தே கேன் ஈவன் சேவ் பீப்புளுங்கிற அளவுக்கு கான்ஃபிடென்ஸ் லெவலில் இருக்கிறவங்க இருக்காங்க இல்லையா, இப்படிப்பட்ட மகனியர்கள் இருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு அகல்ட் பவரில் வர்றது. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பரமஹம்ச யோகானந்தா இருக்கார் இல்லையா, அவருடைய குரு ஒருத்தர் இருந்தார். அவர் பேர் லாஹிரி மஹாசாய். லாரி மஹாசாயுடைய குரு ஒருத்தர் இருந்தார். அவர் மகாவதார் பாபாஜின்னு சொல்லி. இந்த நதி மூலம் ரிஷி மூலங்கிற மாதிரி இந்த மகாவதார் பாபாங்கிறவர் நம்ம ஊர் பரங்கிப்பேட்டையில் புது இதுக்கிட்ட பாண்டிச்சேரிக்கிட்ட அங்கேருந்து போய் அவரை விற்றுட்டாங்க. விலைக்கு விற்பாங்கள்ல, அடிமை வாணிக்க, அந்த மாதிரி யாரும் விற்றுட்டாங்க. கல்கட்டாவுக்கு போனார். அங்கே இருந்த சேட்டு இவரை சின்ன வயசுலேயே நீ போ அப்படின்னு துரத்தி விட்டான். அதுக்கு பின்னால் அவர் எங்கேயோ அலைஞ்சி திரிஞ்சு இமயமலை பக்கம்லாம் போய் ஒரு பெரிய யோகி ஆகிட்டார். இந்த ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் எ யோகி புக் இருக்கு இல்லையா, அதில் பல நிகழ்ச்சிகள் வரும். இந்த லாரி மாசேன்றவர் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டில் ரயில்வேயில் ஸ்டேஷன் மாஸ்டராக இருந்தார். கல்கட்டாவில் இருந்தவருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி அவரை அல்மோரா கிட்ட கொண்டு போகிறாங்க யூபியில். ஒரு நாள் வாக்கிங் போகிறேன்ட்டு கிளம்புறாரு. நடந்து போயிட்டே இருக்கிறாரு. திடீர்னு ஒரு ஆள் வந்து இந்த கப்பில் இருக்கிறத குடி, இந்த ஜூஸ் மாதிரி இருக்கும், இந்த குடிச்சிடு அப்படின்னு குடிக்கிறாரு. கண்ணு மூடுன்றார், கண்ணு மூடுறாரு. அடுத்த நிமிஷம் பார்த்தா அவர் இமயமலையில் ஒரு மரத்துக்கடியில் மகாவதார் பாபா உட்காந்துருக்கார் இல்லையா, பாபாஜி. அவருடைய இடத்துல சிஷ்யங்க கூட இவரும் உட்காந்துன்னு இருக்கார். இப்போ குரு சொல்கிறார், இந்த உலகத்தில் நீ பிறந்த நாள்லேருந்து நான் உன்னை அப்சர்வ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். நீ இதுக்கு முன்பிறவியில் தவம் செய்த குகை அங்கே இருக்குது, அங்கே போய் பாருன்னு. இவர் அங்கே போய் பார்த்தா அவருக்கு பழைய ஞாபகம்லாம் வந்துடுது. இவர் யூஸ் பண்ண பொருள்கள் எல்லாமே இந்த குகையில் இன்றைக்கி வரைக்கும் இருக்குது. அவர் சொல்கிறார், இந்த கிரியா யோகத்தை நீ உலகமெல்லாம் பரப்பணும், அதனால் நவ் யூ கேன் கோ பேக் அப்படின்னு சொல்லிடுறார். அதுக்கப்புறம் அவர் வந்தார். ராஞ்சியில் ஒரு ஆஃபீஸாக இருந்து கிரியா யோகாங்கிறத அவங்க தான் ஆரம்பித்து எல்லாருக்கும் பரப்புனாங்க. அந்த வழியில் வந்தவர் தான் ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் யூ.
அதில் ஒரு இன்சிடெண்ட் வரும். இவர் எங்கேயும் யூபியை விட்டு வந்து பெங்காலில் இருப்பார். இவருடைய ரூம்குள்ளே மாவதார் பாபா அப்படியே வருவார், செவுத்தை பிச்சுக்கிட்டு உள்ளே வந்துடுவார். அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது. அவர் சொல்ல எங்களுக்கு காற்றாலே ககனமதாலே, காற்றை கிழிச்சிக்கிட்டு எங்கே வேணால் போகிற பவர்லாம் எங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லுவார். இவர் ஒரு ஈயோ கொசுவோ அடிக்கணும்னு நினைப்பார். அப்போ அவர் சொல்லுவார், நீ எப்போ அடிக்கணும்னு நினச்சி அப்பயே அடித்த பாவம் உனக்கு வந்துடுச்சு, நீ அடிச்சுக்கோ பரவாயில்ல அப்படின்னாராம். அந்த அளவுக்கு மைண்ட் ரீடிங் இந்த மாதிரியான பல விஷயங்கள் இருக்குது. நான் கூட ராஞ்சிக்கு போனேன். நான் போகாத இடம் இருக்காது. இப்போ அவங்க யாரும் இல்லை. ராஞ்சிக்கு போனாங்க, ஒன்றும் இல்லை. பொதுவாக பீகார் ரொம்ப ப்ரிமிட்டிவாக இருக்கும். ஸோ ராஞ்சியில் இவங்களுடைய ஆசிரமம் ஒரு ஸ்மால் ஒரு வீடு மாதிரி இருக்கும். இப்போ கிருஷ்ணவேணி அம்மா இருந்தாங்க. அவங்க சாதாரண ஒரு டிராஃப்ட்ஸ்மேனுடைய மனைவி. கடலூர் பக்கத்தில் 3 குழந்தை இருந்துச்சு. ஆனால் சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு விட்ட குறை தோட்டக்குறை. முருகர் ஒரு குழந்தை மாதிரி வந்து அந்த மாவுக்கு அடுப்பு இந்த இது தள்ளி விடுவார், பாத்திரத்தை தள்ளி விடுவார். இந்த மாதிரிலாம் பலவிதமான அனுபவங்கள். மென்டல் நினச்சி துரத்தி விட்டாங்க. எங்கேயோ போய் வடநாட்டெலாம் சுற்றி நின்று நம்ம திருச்செந்தூர் கடற்கரைக்கு வந்துச்சு. ஒரு வயசானவர் வந்து நீ இருக்க வேண்டிய இடத்த காட்டுறேன்னு கூட்டின்னு வந்து இந்த கல்யாண தீர்த்தம் புதிய மலை அடிவாரத்தில் குகை இருக்கு இல்லையா, அங்கே வந்து விட்டு போயிட்டார். பார்த்தா கடைசியில் அவர் தான் அகஸ்தியர். அவர் அங்கேருந்து 7 கிலோமீட்டர் தள்ளி புதிய மலையில் இருக்கார். இந்த அம்மா அவர் யாருன்னு பார்க்கலான்னு போனால் அவர் படுத்துன்னு இருக்காரு. தலையை சுற்றி ஒரு அப்படியே சக்கரம் சுற்றிக்கினே இருக்குது. அப்போ நீங்கள் யாரை வாமன அவதாரம் எடுத்து வந்தாருன்னு நினைக்கிறீங்களோ, யார் அனந்த பத்மநாப சாமியாக திருவனந்தபுரத்தில் இருக்காரோ, யார் குருவாயூரப்பனா இருக்காரோ, பூராவே அகஸ்தியர் தான். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் விட்டு கூற தொட்டக்கூற இருக்கணும். ஆனால் தேவாரம் என்ன சொல்லுது, எம்மை தடுத்து அடிமை கொண்டு. ஒரு குறிப்பிட்ட நேரம் உன் வாழ்க்கையில் வரும்போது உனக்கு பிராப்தம் இருந்தால் உன்னை தேடி வரும். நீ எதையும் தேடி அலைய தேவையில்லை. அந்த தடுத்து அடிமை கொண்டு அதுக்கப்புறம் பாரமாய பழவினையும் அறுத்து உண்டு. ஏதாவது கர்மம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் முதல்ல போகணும். அதுக்கப்புறம் சைலண்ட்டாக ஆகிடுவீங்க. தன்னை நினைந்துருக தருகின்றான். கடவுளை நினச்சிட்டு இருக்கிற ஒரு வாழ்க்கை தானாகவே அமையும். இப்படி தான் இந்த ஆன்மீகம் என்பது. நீ போய் அதை தேட தேவையில்லை, இன்னும் அது தேடி வரும். எனக்கு 1968 இந்த ரத்தனகிரியில் இருக்கார் இல்லையா சாமி பாலமுருகன் அடிமை சுவாமிகள். இப்போ 68 எனக்கு தெரியும். அப்போ தான் வந்து இந்த அருணாச்சல மகிமை எழுதின்னு இருந்தான் பரணிதரன் ஆந்தவடல். அப்போல்லாம் நான் மோட்டார் சைக்கிள் ஒன்று வச்சுன்னு இருப்பேன். மெட்ராஸ்லேருந்து சித்தூர் பலமனை நியூட்டன் கன்ஃபெக்ஷனரி வந்து என் கிளையண்ட்டு. அவ்வளோ தூரம் மோட்டார் சைக்கிள்லேயே போகணும். அப்போ ஏதோ இந்த மாதிரி பரணிதரன் எழுதினானே, இந்த மலை மேலே இருக்குது கோயில்னு சொல்லிட்டு போனேன் நான். அப்போ வெறும் சுண்ணாம்பு கோயில் தான் இருந்தது, இப்போ இருக்கிற கோயிலெலாம் அப்போ கிடையாது. அங்கே நின்று சாமி என்கிட்ட ஓடி வந்தார். வந்துட்டு என்னை கொண்டு போய் ஒரு இடத்துல உட்கார வச்சு, இதற்கு முன் வந்திருக்கிறாயா அப்படின்னார். நான் வரல சாமி அப்படின்னேன். நீ மோட்டார் சைக்கிளில் வந்திருக்கிறாய், விட்டுவிடு, கார் கிடைக்கும். என் முதலாளிக்கு அப்போ கார் கிடையாது. ஐ வாஸ் ஒர்க்கிங். 10 வருஷம் நான் ஒரு மார்வாடி கம்பெனியில் வேலை செஞ்சேன், கல்கட்டாக்காரங்க. சிரிச்சின்னு வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஸ்ரீபெரும்புதூர்லேருந்து ஒரு 3 கார், 2 அம்பாஸ்டர் கார், அவங்க கூட நான் ரேஸ் பண்ணி 2 கை விட்டு தான் 110 கிலோமீட்டர் வண்டி ஓட்டுவேன் அந்த காலத்தில். அப்படியே ஒரு மாடு குறுக்கால் வந்து போய் விழுந்தேன் நான். அந்த கை இப்படி வச்சா வலிக்கலை. மோட்டார் சைக்கிளை தூக்கி ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிட்டேன். எனக்கு இன்றைக்கி வரைக்கும் இந்த எலும்பு சேர்ந்துருக்காது. இப்படி சேர்ற எலும்பு இப்படி சேர்த்துட்டான். ஆனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. காலர் போன் ஃப்ராக்சர்ன்றது ரொம்ப மைனரான ஒரு விஷயம். அப்போ மறுநாள் சாமிக்கிட்டேருந்து ஒரு லெட்டர் வருது. அன்பா, குறிப்பால் உணர்ச்சியும் இளமையின் துடுக்குத்தனத்திற்கு முன்னால் விதி விளையாடி விட்டது, மனதை தளர விட வேண்டாம், அருளாசிகள் அப்படின்னு. எனக்கு ஒரே ஆச்சரியம். ஸோ கை கொஞ்சம் நல்லா ஆனவுடனே அவர்கிட்ட போனேன். சாமி, எனக்கு ஆக்சிடென்ட் ஆனதுனால உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு. நான் இன்றைக்கி வரைக்கும் இப்படி தான் பேசுவேன் அவர்கிட்ட. வி ஹாவ் ஏ வெரி குட் ரிலேஷன்ஷிப். அவர் மறைமறையடிகள் எழுதிய தொலைவில் உணர்தல் என்ற புத்தகத்தை படித்துப்பார், விளக்கம் கிடைக்கும். இங்கே தான் லிங்கிச்சேட்டி ஸ்ட்ரீட்டில் நான் 55 மலைப்பந்தரில் தான் இருந்தேன். மறைமறையடிகள் லைப்ரரியில் தொலைவு உணர்தல் புக்கு இருக்குது. அது என்ன, நம்மெல்லாம் உட்காந்துருக்கோம். இங்கே காற்றுல ஈத்தர்னு ஒன்று போகுது. அதை நீங்கள் ரேடியோ வேவ்ஸாக மார்க் பண்ணி கண்டுபிடிச்சான் ரேடியோவை கேட்குறீங்க. ஒரு ஆண்டனா போட்டிங்கன்னா டிவி பார்க்கலாம் இந்த இடத்துல. இப்போ கூட இங்கே ஒரு ஆண்டனா போட்டால் இங்கே டிவி தெரியும். அந்த மாதிரி மனிதனுடைய தாட் வேவ்ஸ் இருக்கு இல்லையா, எண்ண அலைகள்,
அது கூட அதே ஈத்தரில் தான் போகுது. சில மகான்களுக்கு ஏதோ ஒரு டிவைன் ஹேப்பனிங்கனால அந்த அக்கல்ட் பவர் கிடச்சிது, அந்த தெய்வீக ஆற்றல் கிடைக்குது. அதனால் இப்படி இருந்தால் அந்த காற்றுல அவங்கள யார் நினைக்கிறாங்களோ அவங்களெல்லாம் பார்க்க முடியும். ஆனால் ஒரு ஒரு கண்மூடி கணித்திருக்கிறது தான் பார்க்கணும். 1,86,000 மைல் ஸ்பீடில் போயின்னு இருக்கும் அந்த படங்க. ஸோ பார்க்கலாம். அவங்க உங்களை ரொம்ப லவ்விங்காக நினச்சாங்கன்னா உங்களை ஹக் பண்ணுற மாதிரி தெரிவாங்க. மரியாதையாக நினச்சாங்கன்னா உங்களை காலை தொட்டு கும்பிட்ற மாதிரி வருவாங்க. ஒரு கஷ்டத்துக்கு நினைக்கிறாங்கன்னா எதிரில் கண்ணில் தண்ணி விட்டுருந்து நிற்பாங்க. முதல்ல அப்படி தான் வரும். தாட் பேட்டர்ன்ஸு பேர். அவங்களுக்கும் உங்களுக்கும் நல்ல கான்டாக்ட் ஆத்மாவில் வந்துடுச்சுன்னா டிவியில் பார்க்குற மாதிரி அவங்க என்ன ட்ரெஸ் போட்டுருக்காங்க, எப்படி இருக்காங்க, கிச்சனில் இருக்கிறாங்களா, டிவி ரூமில் எல்லாமே தெரியும். இந்த மாதிரிலாம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆன்மீகத்தில் இது ஒரு நிலை தான். அந்த தொலைவில் உணர்தல் புஸ்தகத்தில் நான் படித்து தெரிஞ்ச விஷயம். இந்த மாதிரி அனுபவங்கள் நம்மக்கிட்ட இருக்கிறவங்களுக்கே நிறைய பேருக்கு இருக்கும். நிறைய பேருக்கு இருக்கும். விஞ்ஞானத்தில் எதை இன்றைக்கி நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்களோ அது மெய்ஞானம் என்றைக்கும் கண்டுபிடிச்சிருச்சு. டு அனிமேட் அண்ட் கிவ் த ஃபெய்த். அந்த மாதிரி அமெரிக்காவில் ஒரு ஃபேமிலி, அவங்க வந்து உத்தமபாளையம்னு சொல்லுவேன் நான், மதுரை பக்கம். எங்கேயோ கந்து வட்டி கடன் வாங்கிட்டாங்க. 2 பொண்ணுங்க, ஒரு அப்பா அம்மா, ஒரு அண்ணன். அவங்க ஒரு நைட்டு ஓடி வந்துட்டாங்க நீலாங்கரைக்கு. என்னன்னா கந்து வட்டி கும்பல உங்கள் பொண்ணுங்க அழகாக இருக்காங்க, நாங்கள் கடிச்சின்னு போய் அவங்கள யூஸ் பண்ணிக்கி கடன் கழிச்சிக்கிறோன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் உயிருக்கு பயந்து ஒரு பொட்டி வைக்கணும் ஓடி வந்திருக்கிறோன்னு. நான் சரி இங்கேயே இருங்க அப்படின்னேன். அதுக்கப்புறம் நானே அவங்களுக்கு ஒரு எஸ்எஸ் அகாடமின்னு ஒரு கம்ப்யூட்டர்லாம் கற்றுக் கொடுக்குற ஒரு கம்பெனியில் 2 பேருக்கும் வேலை வாங்கி கொடுத்தேன். அவங்க பிரதருக்கு வேலை கட்சி அவன் மஸ்காட்டோ துபாயோ எங்கேயோ போயிட்டான். அண்டு அவங்க அப்பா அம்மா இப்போ அவங்கெல்லாம் கல்யாணம் ஆகிடுச்சு, அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகிட்டாங்க. அதனால் நம்மக்கிட்ட ஏதோ ஒரு நம்பிக்கை, பாபாக்கிட்ட போய் நம்ம நல்லா இருக்கோங்கிற மாதிரி. அதுக்கு பல நிகழ்ச்சிகள் இருக்கும். இவங்க 2 பேருக்கும் ஃபெய்த் உண்டு. அவங்க பிரதர் வந்து நான் நம்ப மாட்டேன்னு அவங்க சொன்னாங்க, பாபாவால் தாண்டா உனக்கு வேலை கட்சி, நீ துபாயில் இருக்க அப்படின்னு. நான் அதெல்லாம் நம்ப மாட்டேன். இந்த செகண்ட் இப்போ திருப்பதி லட்டு வந்தாக்கா பாபா வந்து திருப்பதி நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னா, அடுத்த நிமிஷம் காலிங் பெல் அடிக்குது, இந்தாங்க திருப்பதி லட்டு அப்படின்னு பக்கத்து வீட்டில் யாரோ வந்து கொடுக்குறாங்க. இப்படி அனுபவங்கள் உனக்கு புரிய வைக்கும். நீ அதே மாரி முட்டாளாக இருந்தால் அது உன்னோட ப்ராப்ளம், எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம். ஸோ அமெரிக்காவில் நான் ஒரு லெக்சர் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்போ அந்த பொண்ணு சொன்னாங்க, எங்களுக்கு இந்தியாவிலலாம் போகணும், பாபாவை பார்க்கணுன்னு நிலவே இல்லை. எங்கள் வீட்டில் ஒரு ஃபோட்டோ இருக்குது பாபா, அது நான் அந்த ஃபோட்டோக்கிட்ட போய் பேசுவேன். அந்த ஃபோட்டோலேருந்து பாபா என்னை பார்த்து சிரிப்பார், எல்லாம் பண்ணுவார். அப்போ எனக்கு அது நடந்துடும். நான் என்ன ப்ரே பண்ணணும் அது நடந்துடும். அப்போ ஒரு மீட்டிங்கில் ஒரு பையன் சொன்னான், பாபா நல்லவர், நான் இல்லைன்னு சொல்ல, ஆனால் நான் ஒரு சயின்டிஸ்ட்டு, அதனால் இதை நான் நம்ப தயாராக இல்லை அப்படின்னா. நான் சொன்னேன், தம்பி உட்காரு, இப்போ தான் நான் லண்டனில் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்துட்டு வந்தேன். ஸோ ஒரு ஃபோட்டோ முஷரஃப்தும் வாஜ்பாயும் முஷரஃப் இதுவும் வச்சு ஒரு 1500 சாஃப்ட்வேரில் அதை அனிமேட் பண்ண முடியும்னா, நான் வந்து ஒரு ஆர்கானிக் உயிர் துடிப்புள்ள ஒரு எலக்ட்ரானிக் சப்ஸ்டன்ஸ் நான் கூட. அப்போ என்னை நம்பர் யாருக்கும் ஒரு அனுபவம் கொடுக்கறதுக்காக அமெரிக்காவில் அவங்க வீட்டில் இருக்கிற ஒரு ஃபோட்டோவை நான் அனிமேட் பண்ணுறேன்றதில் உனக்கு ஏதாவது விஞ்ஞானத்தில் முரண்பாடு தெரியுதா அப்படின்னு. இதுதான் ஆன்மீகமும் மெய்ஞானம் ஒன்று தான். விஞ்ஞானத்துக்கு மேலே இருக்கு இல்லையா, அதுதான் ஆன்மீகத்தை. நமக்கு 5 உடம்பு இருக்குது. ஒன்று வந்து இந்த இட்லி தோசை புண்ணாக்கெல்லாம் சாப்பிட்றேன் இல்லையா, இந்த உடம்பு. கோஷம்னா உடம்பு. இதுக்கு என்ன பேர்? அன்னமய கோஷம். அன்னம்னா சாப்பாடு. அதுக்கடுத்து நீ தூங்கி இருந்தாலையும் உட்காந்துருந்தாலையும் படுத்துருந்தாலும் நடந்துருந்தாலையும் மூச்சு காற்று உனக்குள்ளே போயினே வந்துன்னு இருக்கு இல்லையா, அதுக்கு பிராணமய கோஷம். பிராணம் ஆனால் உயிர் காற்றுன்னு வச்சுக்கோயேன். தெலுங்கில் நாங்கள்லாம் வந்து யாருன்னா செத்து போட்டால் பிராணம் போயிந்தி அப்படின்னும். ஆனால் ஆக்சிஜன் பூச்சின்னு அர்த்தம். பிராணமய கோஷம். இது தூங்கினேங்கிற, ரயிலில் மிஸ் பண்ணுற, தண்ணியில் முழுகிற, அழுற, சிரிக்கிற, காதல் பண்ணுற எல்லாம். இதுக்கு பேர் மனோமய கோஷம், மனதினாலான உடம்பு. இதுக்கு மேலே 4வது இருக்கு இல்லையா, அதுதான் ரேஷனல் மைண்ட், விஞ்ஞானமய கோஷம். 5வது இதுக்கு மேலே ஒன்று இருக்குது, அதுதான் அல்டிமேட்டு, அது ஆனந்தமய கோஷம். இப்போ நிறைய விஞ்ஞானிகள் நீங்கள்லாம் சொல்கிறீங்க இல்லையா, அதை கண்டுபிடிச்சான் இதை கண்டுபிடிச்சான்னு, அவன்லாம் ஒன்றும் அவன் கண்டுபிடிக்கல. he jumps into that ஆனந்தமய கோஷம் for a few minutes. அவனுக்கே தெரியாமல் அனிச்சையாக நடக்கிற ஒரு விஷயம். இப்போ ஆர்கமிடிஸ் இருக்கான், அந்த நாட்டினுடைய ராஜா சொல்கிறான், எனக்கு யாரும் தங்க கிரீடம் கொடுத்துக்கிறாங்க, அதில் எவ்வளோ கரெக்டாக கோல்டு கண்டென்ட் இருக்குது, நீ கண்டுபிடிக்கலாம், உன் கழுத்தை வெட்டி போடுவான்றான். இவன் தண்ணி தொட்டில் படுத்துக்குன்னா ஐயோ நம்ம கழுத்து போடுமேன்னு நினச்சினேங்கிறான். திடீர்னு தண்ணி தொட்டிலேருந்து யுரேக்கான்னு குதிக்கிறான். எல்லாம் என்னன்னாங்க,
இப்போ நான் தண்ணி தொட்டில் இருந்தபோது என் உடம்புக்கு இணையான தண்ணி வெளியே கொட்டுச்சு, அந்த மாதிரி அந்த கோல்டு கிரவுனுக்கு இணையான தண்ணி கொட்டுறதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னா. சரி எங்கே போகிற இப்போ, ராஜா கிட்ட போய் சொல்லணும்னு. இப்படியா போவேன்றாங்க, ஏன்னா அவன் நேக்கடாக இருக்கான். ஸோ அவன் தான் உணர்விழுந்த நிலையில் தான் இந்த விஞ்ஞான உண்மை அவங்ககிட்ட இருந்து வெளிப்படுது. ஆர்கிமிடிஸ் கிட்ட தாமஸ் ஆல்வா எடிசன் குமுட்டி அடுப்பு வச்சு போட்டு அது மேலே டீ போட்டுனுக்கிறான். அந்த பாத்திரத்து மேலே இருக்கிறது இப்படி குடு குடுன்னு ஆடுது இல்லையா, அதை பார்த்து தான் அவன் நீராவி தத்துவம் இதெல்லாம் இன்ஜின் கண்டுபிடிச்சான். இப்படி பல விஞ்ஞான உண்மைகள் அவங்க கொஞ்ச நேரம் அந்த விஞ்ஞானத்துக்கு போகிறாங்க, ஆனந்தத்துக்கு போகிறாங்க, அப்போ கிடைக்கிது. இதுதான் உண்மை என்பது. இல்லைன்னா எந்த விஞ்ஞானியும் அதிகம் பண்ணி கண்டுபிடிச்சதே கிடையாது. நீங்கள்லாம் ஏரோப்ளேனா 6 வீல் ரைட்டு 1 வீல் ரைட்டு கண்டுபிடிச்சான்றீங்க. அது ஒன்று இப்போ 200 வருஷத்துக்குள்ளே வந்தது இல்லை. ஏரோப்ளேன் 700-800 வருஷத்துக்கு முன்னால் நம்மக்கிட்ட விக்ரமாதித்யன் ஒரு ராஜா இருந்தான். அவன் ஒரு புக் எழுதியிருக்கான், அந்த பேர் விக்ரமோர்வசியம். அவன் சொல்கிறான், நான் ஏரோப்ளேனை கண்டுபிடிச்சிட்டேன், நான் அதில் ட்ராவல் கூட பண்ணிட்டேன், ஆனால் உலகத்துக்கு இதனால் நல்லது நடக்காதுன்னு தெரியும், அதனால் இந்த சீக்ரெட்டை நான் அழிச்சிட்டேன்னு. அதே மாதிரி ராமாயண காலத்தில் 2 ஏரோப்ளேன் மாதிரி இருந்தது. ஒன்று இந்திரங்கிட்டிருந்து வாங்கி வச்சுட்டு இருந்தாங்க, இன்னொன்று குபேரங்கிட்டிருந்து வாங்கி வச்சுருந்தாங்க. குபேரங்கிட்டிருந்து இருந்தது ராவணங்கிட்ட இருந்துச்சு. இந்திரங்கிட்டிருந்து டெம்பரரியாக வாங்கினுட்டு நந்தி கிராமத்துக்கு அவசரமாக போனார் ராமர் சீதையோட. 2 பேர்கிட்ட ஏரோப்ளேன் இருந்துருக்குது, ராமாயண காலத்துலேயும் இருந்துருக்குது. அதனால் பல விஷயங்கள் நமக்கு இன்றைக்கி ஏதோ புதுசாக தெரியுது இல்லையா, இதெல்லாம் எப்பயோ இருந்தது. மிகப்பெரிய விஞ்ஞான கண்டுபிடிப்புகள்லாம் 5000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே வந்துக்கிட்டு தான் இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு 1008 அப்பரேட்டஸு, ஸ்கேன் மிஷினு, அது இது எல்லாம் வந்து தேவைப்படுது. லொட்டு லொஸ்க்கு நம்மக்கிட்ட சுசுருத்தன் ஒருத்தர் இருந்தார். அவர்கிட்ட எந்த எக்யூப்மெண்ட் இல்லை, ஆனால் அந்த காலத்திலே பெரிய பெரிய ஆப்ரேஷன்லாம் பண்ணியிருக்காரு. ப்ரிமிட்டிவாக இருந்த காலத்திலே அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஜோசியத்தில் இன்றைக்கி என்னென்னவோ கால்குலேஷன்லாம் போடுறீங்க. அந்த நேரத்தில் மிஹிரர்னு ஒருத்தர் இருந்தார். பிற்காலத்தில் அவர் பேர் வராக மிஹிரராஜ். ஒரு ராஜகுமாரனை பார்த்துட்டு அவன் ஜாதகத்தில் சொன்னாரான், இவன் காட்டு பண்ணினால் சாவான்ட்டு. ராஜா காட்டுக்கு போனால் தானே காட்டு பண்ணி வரும்னு சொல்லி கடல் நடுவில் ஒரு கண்ணாடி மாளிகை கட்டி தன் பிள்ளையை அதுலேயே வளர்த்துன்னு வந்தான். நீ சொல்கிற நாளில் என் பிள்ளை காட்டு பண்ணியில் சாகலைன்னா உன் காற்றை வெட்டிடுவேன், நீ என்ன வேணும் சொல்லு, அப்படி தான் நடக்கும். இந்த பையன் உட்காந்து சாப்பிட்டுங்கிறான். இந்த மாதிரி ஒரு பிள்ளை இருக்குது, அதில் ஒரு காட்டு பண்ணிக்குது, அந்த பிள்ளை இது மேலே விழுந்து சேர்த்துக்கிட்டான். அதான் காட்டு பண்ணினால சேர்த்தது. அதனால் அவர் பேர் வராக மிஹிரர், வராகமனாக பண்ணி. இப்படி பல துறைகளிலும் இது ஈஸ்டர்ன் வேல்யூஸ்ன்னுவாங்க. சைனா, ஈஜிப்ட், நாம் அரப்ஸ், இவங்களுக்கெல்லாம் நதிக்கரை நாகரிகங்களில் வந்ததுனால வி ஹேட் அப்சல்யூட் நாலேஜ். எல்லாத்த பற்றியும் நமக்கு ஏற்கனவே ரொம்ப நல்லா தெரிஞ்சிருந்தது. அண்டு காலம் என்பது ஒரு சக்கரம். சக்கரம் மேலேருந்து கீழே போகும், கீழேருந்து மேலே வரும். அதனால் எந்த நாடுகள்லாம் ரொம்ப பெரிய அறிவியல் தத்துவங்கள் இருந்தால் அதெல்லாம் கீழே பிடிச்சி, கீழே இருந்த நாடுங்கள்லாம் மேலே வந்துச்சு. அதனால் நீங்கள் பார்க்குற யூரோப்பா, அமெரிக்காலாம் 16-17ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் வெளிக்கே தெரிஞ்சுது. இல்லைன்னா அவங்கெல்லாம் ஆர்டினரிஸ். கிருஷ்ணரும் அர்ஜுனனும் எ செம்பிளன்ஸ் ஆஃப் எ நீராவி கப்பல் இல்லை போட்டு, அதில் போகிறாங்க அமெரிக்காவுக்கு. போகிற வழியில் அவங்க சொல்கிறாங்க, வழியில் ப்ளூ ஐடு மங்கீஸ் இருக்கிற ஒரு நாட்டை பார்த்தேன்றான். இப்போ உங்கள் யூரோப்புக்காரங்கெல்லாம் என்ன நீல கண் வச்சுருந்தா குரங்கு மாதிரி இருந்துக்கிறாங்க. அப்போ உங்களுக்கு பேர் ப்ளூ ஐடு மங்கீஸ். அமெரிக்காவுக்கு போயிட்டு அங்கே ஒலிப்பின்னு சொல்லி ஒரு பாதாள தேவத்தை, நாக தேவத்தை, அவள் கூட லவ் பண்ணியிருக்கான் அர்ஜுனன். இவங்க 2 பேருக்கும் ஒரு குழந்தை கூட பிறந்துச்சு, அவன் பேர் பப்ருவாகனன். ஆனால் அர்ஜுனன் அப்போ வழக்கம் போல் எல்லாத்தையும் முடிச்சுட்டு திருப்பி இந்தியாவுக்கு வந்துட்டான்ல. இப்போ ராஜசூரி ஆகிறதுக்காக குதிரையை பிடிச்சின்னு போவாங்க. அப்போ அமெரிக்கா போன போது பப்ருவாகனன் வரான். 2 பேருக்கும் சண்டை நடக்குது. பப்ருவாகனா அர்ஜுனன் கொன்னுடுறான். அப்போ ஒலிப்பி பாவி உன் பிள்ளையோட அவனையே கொன்னுட்டியேன்னு சொல்லி மணாலனே மங்கையன் பாக்கியன் சினிமாவில் வர மாதிரி நாகலோகத்துக்கு போய் அங்கேருந்து அந்த விளக்கை கொண்டாந்து தன் பையனை உயிரோட கொண்டாந்தான்னு கூட ஒரு கதை இருக்குது மகாபாரதத்தில். அதனால் எல்லாமே கண்டதே கண்டு, கொண்டதே கொண்டு, உண்டதே உண்டு, உடுத்ததே உடுத்து, உரைத்ததே அடுத்தடுத்து உரைத்து, கைந்ததே கழுவினாலும். நம்ம யாருமே புதுசு கிடையாது. நம்ம எல்லாருமே உலகத்தில் வந்துருந்தாங்கிறோம். வேறு வேறு நாடு, வேறு வேறு பாஷை, வேறு வேறு உருவம், இப்படியெல்லாம் இருக்குது. இங்கிலீஷில் ஒரு நல்ல புக் இருக்குது, நம்ம லைப்ரரியில் கூட இருக்குது. அது என்னென்னா
ஒரு லேடிக்கு ஒரு அக்கல்ட்டு பவர் கிடச்சிது. அவள் தான் பார்க்குறது எல்லாத்தையும் சொல்லினே வர ட்ரை படிக்கிறாங்க. ஒரு சாமியார்கிட்ட கொண்டு போய், சாமி கோச்சிக்காதீங்க, இவளை பற்றி உங்களுக்கு என்னெல்லாம் தெரியுதோ சொல்லுங்கன்ட்டு. ஸோ அதை அவள் சொல்லினே வர்றாரு, அதையும் ட்ரை படிக்கிறாங்க. இவன் எதெல்லாம் இன்ட்யூஷனில் சொல்கிறாளோ அதுவும் சாமியார் அவளை பற்றி என்னெல்லாம் சொன்னாரோ ரெண்டும் டேலி ஆகுது. அவள் சொல்கிறா, இப்போ நான் 12ஆம் நூற்றாண்டு ஒரு வெள்ளை கலர் குதிரை மேலே நான் போயின்னு இருக்கிறேன், இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணின்னு இருக்கிறேன், இப்படின்னு ஒவ்வொன்றா சொல்கிறா இல்லையா? அப்படியே இருக்குது. 1000 Births அப்படின்னு இருக்கும். அந்த புக்கோட பேரே வந்து மெனி அ லைஃப் மெனி அ மாஸ்டர்னு ஒரு புக்கு. அதில் இதெல்லாம் இருக்குது. அதனால் நமக்கு அதே மாதிரி ஏதாவது ஒரு ஆக்சிடென்டெல்லாம் தெரிஞ்சால் இதுக்கு முன்பிறவிகளில் நம்ம என்னெல்லாம் இருந்திருக்கோம் இதெல்லாம் நம்மளால் கண்டுபிடிச்சிருக்கோம். இது எங்களை மாதிரி கொஞ்சம் ஆன்மீகத்தில் ஒரு நிலையை தொட்டவங்களுக்கு இந்த மாதிரி அனுபவங்கள் ரொம்ப சாதாரணமாக வருது. எல்லா நாளும் வராது, எல்லாரும் பார்த்தாலையும் வராது. எங்களுக்கு ஏதோ ஒரு காரணத்துக்காக தெரிஞ்சால் வரும். நான் அமெரிக்கா போயிருக்கிற போது அங்கே ஒரு டாக்டர், அந்த டாக்டர் சொருப்பாராணின்னு பேர், பாஸ்டனில். அவங்க விசாகப்பட்டினத்துக்காரங்க. அவங்களுக்கு இந்த அனஸ்தீஷியான்வாங்க இல்லையா, ஆப்ரேஷனுக்கு முன்னால், அதில் அவங்க பெரிய கில்லாடி. என்னை பார்க்கறதுக்கு வந்திருந்தாங்க. வந்துட்டு சொன்னாங்க, எனக்கு உங்கள் எதிரில் வீணம் வாசிக்கணும். நாங்கள் வாசியமான அவங்க எனக்கு எதிரில் உட்காந்து வீணம் வாசிக்கிறாங்க. அந்த அம்மா என் கண்ணுக்கு தெரியவே இல்லை. அங்கே ஏகலைவன் இல்லை, மகாபாரதத்தில் இந்த ஏகலைவன், அது அந்த வீணம் வாசிக்கிறான். நான் அந்த அம்மா கேட்டேன், ஏம்மா உங்களுக்கு எப்பயாவது இந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்திருக்கா? ஏன்னா என் கண்ணுக்கு இப்போ ஏகலைவன் தான் தெரியறா, நீங்கள் தெரியலன்னு. அவங்க சொன்னாங்க, ஹவுஸ் சேஞ்ச், எனக்கு ரொம்ப வருஷமாகவே இதே ஃபீலிங் தான் இருக்குது, நான் ஒரு ஏகலைவனுங்கிற மாதிரி அப்படின்னு. அது எப்படி நடக்குது? மகாபாரத காலத்தில் நான் துரோணராக இருந்தேன். ஏகலைவன் என்கிட்ட கற்றுக்கிறதுக்கு வந்தால் நான் அர்ஜுனனை கொம்பு சீவி பாஞ்சால தேச ராஜன் துருபதனை பழி வாங்கிறதுக்காக ஏகலைவனை கற்றுக் கொடுக்க மாட்டேன்ட்டேன். ஆனால் அவன் துரோணாச்சாரியுடைய பொம்மையை வச்சுக்கே பெரிய வில்லாதி ஆகிட்டான். காட்டுக்குள்ளே போகிற போது துரோணனுடைய அந்த வில் தரத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டு, எப்படி கற்றுக்கிறேன்னு அது பாருங்கள், உங்கள் பொம்மையை வச்சு தான் கற்றுக்கிறேன்னு. இவருக்கு ஒரு சந்தோஷம் தானே வந்திருக்கணும். அர்ஜுனனுக்கு போட்டியாக வந்துடுவான்னு சொல்லி இவன் குரு தட்சணை உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்குறான். உன் கட்டை வரல கொடுத்துருக்காரு. ஏன்னா அது இல்லைன்னா எப்படி வில்லு விட முடியும்? அதுக்காக துரோணர் பண்ண தப்பது. ஸோ அந்த ஆத்மா இனி அமெரிக்காவில் டாக்டர் ஆகுதுன்னா நம்புறியா? ரொம்ப அதிசயங்கள்லாம் இருக்குது. ஆன்மீகத்தில் பல விஷயங்கள் நமக்கு புரியவே புரியாது. ஏன் இப்படி இருக்குது, என்ன ஏது, எப்படி அந்த தொடர்புகளெல்லாம் வருது, ரொம்ப அதிசயமான சப்ஜெக்ட் இது. நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன். அதனால் அன்லெஸ் யூ பிகம் எ ரியலைஸ்ட் பர்சன் யூ ஒன்றும் ஆல் திஸ். எல்லாம் ஏதோ விக்ரமாதித்தன் கதை சொல்கிற மாதிரி இருக்கும், ஈசாப் கதை சொல்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இருக்கிறது உண்மை தான், எல்லாமே இப்படி தான். நான் சொல்கிறேன் இல்லை, ரசனிக்கெல்லாம் நான் போகிறேன். சாமி என்னை பார்த்துட்டு தூரத்தில் இருந்து எங்கிட்ட ஓடி வந்து கை பிடிச்சி இட்டுன்னு போய், இதுக்கு முன் வந்திருக்கிற ஐயான்னு ஏன் கேட்குறாரு? நான் பழனி ஆண்டவனை அவர் பிரதிஷ்டை பண்ண காலத்தில் நான் அவர் கூட இருந்திருக்கேன். பழனியில் தண்டாயுதபாணி விக்கிரகத்தை போகர் பிரதிஷ்டை பண்ணார். இந்த போகர் தான் ரத்தினி சாமி. அப்போ அவர் கூட நான் இருந்திருக்கேன்னா, அதனால் என்னை ஃபஸ்ட் டைம் பார்க்குற போது அந்த விட்டக்குறை தொட்டக்குறை அவருக்கு ஞாபகம் வருது. அதனால் இதுக்கு முன் வந்திருக்கிறாரு. அப்போ இப்போ எனக்கும் அவருக்கும் 68லேருந்து ஏறத்தாழ 54 வருஷமாக நான் தொடர்பு இருக்குது. அது எப்படி 54 வருஷம் ஒரு தொடர்பு இருக்க முடியும் இல்லையா? விட்டக்குறை தொட்டக்குறை இப்படி பல பேரை நான் சந்திச்சிருக்கேன். நான் எத்தனையோ தடவை சொல்லிட்டேன். மயிலாப்பூரில் இருந்த குருஜி சுந்தரராமன் இருக்கார் இல்லையா, அவர் தான் வசிஷ்டர். சேலம் ஸ்கந்தாசிரமத்தில் இருந்தார் இல்லையா சாந்தானந்த சுவாமிகள், அவர் தான் விஸ்வாமித்திரர். கிருஷ்ணவேணி அம்மா இருந்தாங்க இல்லையா, அவங்க ராமாயண காலத்தில் சபரி, அதுக்கப்புறம் சாரதா தேவி, அதுக்கு முன்னே அபியார். சிந்தலச்சேரியில் ஆடு சங்கிலி பொன்னையா சுவாமிகள் இருக்கார் இல்லையா சுருளிமலை, அவர் ராமனை. இப்படி உலகத்தில் எல்லாரும் வராங்க, வராதவங்களே கிடையாது. ஸோ பல்வேறு பிறவிகளில் நமக்கு கான்டாக்டில் இருக்கிறவங்க நமக்கு தெரிஞ்சாங்கன்னா அந்த இன்டென்சிட்டி ஆஃப் த ரிலேஷன்ஷிப்பை வச்சு அவங்களுக்கு நமக்கும் அந்த லிங்க் தெரியும். எதனால் இப்படி நடக்குது என்னங்கிறது நமக்கு புரிய ஆரம்பிச்சிடுது. அண்டு தெர் வில் பி எ நீடு ஃபார் இட். காரணம் இல்லாமல் எல்லாரும் பற்றியும் எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறேன் இன்றைக்கி? இன்னொரு காரணங்கள் இருந்தால் தெரியும். இப்போ நான் கொஞ்சம் முன்னே சொன்னேன் லாரி மாசை கதையில் கூட அப்படி தான். போன பிறவியில் இந்த வகையில் உட்காந்து தவம் பண்ணப்பா, அப்போது உனக்கு கொஞ்சம் குறை இருந்ததுனால பூமியில் பிறக்கிற மாதிரி ஆச்சு. அதனால நீ இந்த பிறவியில் பிறந்ததுலேருந்து உன்னை நான் பார்த்துன்னே இருக்கேன்,
இப்போ தான் டைம் வந்திருக்குன்னு அவருடைய குரு சொல்கிறார், பாபாஜி மகாராஜ் சொல்கிறார். அப்போ கண்டினியூட்டிவாக இருக்கா இல்லையா? அவருக்கு சம்மந்தம் இல்லாமையா அந்த குகையை தேடி அவர் போகிறாரு? இது ஒரு பெரிய சப்ஜெக்டு. மெனிய லைஃப் மெனிய மாஸ்டர் நம்ம லைப்ரரியில் இருக்குது. அந்த மாதிரி நல்ல புக்கு நிறைய இருக்குது நம்மக்கிட்ட. நான் படிக்கிறதுக்கு தான் ஆளை காணும். திருவண்ணாமலையே பரமசிவனின் திருமேனி என்று சொல்லப்படும் நிலையில் பக்தர்கள் காலணி அணிந்து மலை ஏறுவதும் கிரிவலம் வருவதும் சரிதானா? திருவண்ணாமலையைப் போல் புண்ணிய மலைகளான இமயமலை, மகேந்திரகிரி மலை, நம்பிமலை, சதுரகிரி மலை போன்ற மலைகளும் இறைவனின் திருமேனிகள் தானா? நம்பிக்கை தாங்க. இப்போது நீங்கள் ஒரு மலையை சுற்றி வரும்போது ஒரு போவீங்களா, போக மாட்டீங்களா? அப்போது எந்த மலையை கடவுள் நினச்சி ஏறியோ அதை சுற்றிட்டு வர்றதுக்கு 4 நாள் ஆகும்னா 4 நாள் போகாத உட்காந்து இருப்பேன். நீ அங்கே இருக்கிற குளிருக்கு நீ ஒரு சாக்ஸு ஷூ போடாமல் கைலாச மலை ஏறிடுவியா? ஒரு அமர்நாத்தை ஏறிடுவியா? அதனால் இதெல்லாம் நம்பிக்கை தான். மனசுக்குள்ளே தெய்வ நம்பிக்கை இருக்கணுமே தவிர, இப்போ திருவண்ணாமலை இப்போ தான் கொஞ்சம் ரோடு கீடு போட்டுக்கிறானுங்க. நாங்கள்லாம் சுற்றின காலத்தில் ஒரே கல் முள் கரடு முள்ளாக இருக்கும். தப்பி தவறி யாருக்காவது டயபெட்டிஸ் எல்லாம் இருந்ததுன்னு வை, அவன் இந்த மாதிரி சர்ஃபேஸில் நடந்தான்னாக்கா காலை வெட்டி அடிக்க ஆம்பியூட் பண்ணுற மாதிரி ஆகிடும். சக்கரவேதி இருந்தாக்கா இந்த மாதிரி இடத்துல எல்லாம் நடக்கூடாது, ஷூ போட்டு தான் நடக்கணும். அதாவது மனுஷர்கள் தான் இருக்கணுமே தவிர கடவுள் பக்தி இந்த வேஷத்தில் ஒன்றும் கிடையாது. ப்ராக்டிக்கலாக எது பாசிபிளோ அதெல்லாம் பண்ணுங்கள். வேஷத்தில் ஒன்றும் இல்லை, விஷயந்தான் முக்கியம். நம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தின் மீது ஈர்ப்பு ஏற்பட வேண்டிய காரணம் என்ன என்ற கேள்விக்கு நமக்கு முன் ஜென்மங்களில் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட தெய்வ வடிவத்திடம் ஈர்ப்பு அதிகமாக இருந்திருக்கும், அதுவே இந்த பிறவியில் தொடர்கிறது என்று தாங்கள் பதில் கூறியிருக்கிறீர்கள். அப்படியானால் கடவுளிடம் எந்தவித ஈடுபாடோ அல்லது நம்பிக்கையோ இல்லாமல் இப்பிறவியில் பலர் இருக்கிறார்களே, அவர்கள் கடவுள் நம்பிக்கை எதுவும் இல்லாதவர்களாக முற்பிறவிகளிலும் இருந்திருப்பார்களா? கவிஞர் கண்ணதாசனைப் போல இப்பிறவியில் ஒரு கடவுள் மறுப்பாளராக முதலில் இருந்து பிறகு கடவுளை ஏற்றுக்கொள்ளுகிற நிலை எவ்வாறு உருவாகிறது? நம்ம உடம்புல 9 ஓட்டை இருக்கு. ஒரு குழந்தை தாயுடைய கர்ப்பத்திலிருந்து வர்றபோது இந்த 9 துவாரங்கள் வழியாக, நவத்வாரங்கள்ன்றாங்க, 9 கிரகங்கள் கனெக்ட் பண்ணி. அதனால் நீ பிறக்கிற போது உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணுங்கிறத அந்த 9 ஓட்டைகளில் இயங்குகிற அந்த 9 கிரகங்கள் இருக்கு இல்லையா, அது நிர்ணயிக்குது. இப்போ நீ ஒரு செல்ஃபோன் வாங்குற, டப்பா, நீ பிஎஸ்என்எல், வோடோஃபோனு ஏதோ ஒரு கனெக்ஷன் வாங்குற. அப்போ ஒன்றும் இல்லாத பிளாஸ்டிக் டப்பாவில் கனெக்ஷன் வந்த உடனே எல்லாம் ஜொயின்னு ஃபோன் அடிக்கிறீங்க இல்லையா, அந்த மாதிரி கனெக்ஷன் வருது. ஒரு குழந்தை வர்றபோது வருது. அதில் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு டைம் இருக்கும். இப்போ கேது தசை அப்படின்னா இத்தனை, சுக்கிர தசைன்னா இவ்வளோ வருஷம், சூரியன்னா 6, சந்திரன்னா 10, செவ்வாய் 7, 18 ராகு, 16 குரு, இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு டைம் ஸ்பேன் இருக்குது. அந்த டைம் ஸ்பேன்லேயே வந்து கிளாஸிஃபிகேஷன் எல்லாம் இருக்கும். இப்போ ஒரு குரு தசை வருதுன்னா முதல்ல குருவில் குரு வரும். அதுக்கு அப்புறம் அதாவது இந்த 16 வருஷம் பிரியும். குருவில் குரு வரும், குரு சனி, குரு புதன், குரு கேது, குரு சுக்கிரன், குரு சூரியன், குரு செவ்வாய், என்னது குரு ராகு, இப்படி வரும். அதாவது எந்த கிரகம் ஆரம்பிக்குதோ அதனுடைய கண்டினியூட்டியில் மற்ற கிரகங்கள் எல்லாம் வரும். ஸோ உன்னுடைய ஜாதகத்தில் சில கிரகங்கள் உனக்கு நல்ல செய்கிற மாதிரி அமைப்பில் இருக்கும், சில கிரகங்கள் உனக்கு தொந்தரவு கொடுக்குற அமைப்பில் இருக்கும். எல்லா கிரகங்களும் எல்லாருக்கும் நல்லதும் இல்லை, எல்லா கிரகமும் எல்லாருக்கும் கெட்டதும் கிடையாது. அதனால் அந்தந்த கிரகம் வருகிற போது உன் வாழ்க்கையில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரும். அது கூட ஃபுல்லாக வராது. இப்போ 16 வருஷம் குரு சொன்னேன் இல்லையா, அதில் உனக்கு ஒத்து வராத கிரகம் அந்த குருவில் ஒரு 2 or 3 இருக்கும். அதனுடைய சப் பீரியட் வரபோது நீ கஷ்டப்படுவ. உனக்கு வேண்டிய சப் பீரியட் பிளான்ஸ் இருக்கிற போதெல்லாம் நீ நல்லா இருப்ப. அதனால் வாழ்க்கைன்றது எப்பயுமே அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக இருக்கிறதுக்கு இதெல்லாம் தான் காரணம். ஒரே மாதிரி ஸ்மூத்தாலாம் இருக்காது. இப்போ காஞ்சி பரமாச்சாரியார் 12 வயசில் சாமி ஆகணும்னு நினச்சி, அப்போ 12 வயசு வரைக்கும் அவர் சாதாரணமாக தான் இருந்திருப்பார். அந்த சாமி ஆகிற யோகம் 12 வயசில் வந்துச்சு. 99 வயசு வரைக்கும் இருந்தார். அப்போ அது 99 வயசு வரைக்கும் ஒவ்வொரு பிளானட் இருக்கும். ஆனால் அவருக்கும் உங்களுக்கு வர மாதிரியே 7.5 சனியெல்லாம் இருக்கும்.
அவர் என்ன பண்ணுவார்னா, அந்த 7.5 சனி வர்றபோது எதுலேயும் தலையிடாமல் ஒதுங்கிடுவார். இங்கே காஞ்சிபுரத்துலேருந்து தள்ளி போனால், இப்போ கூட அங்கே ஏதோ ஒரு நினைவு மண்டபம்லாம் கட்டியிருக்காங்க, ஒரிக்கை. அந்த மாதிரி எங்கேயாவது போய் ஒரு கிணத்துக்கு பக்கத்தில் உட்காந்துக்கினே இருப்பார். அவருக்கு தெரியும் இந்த நேரத்தில் நம்ம வெளியே போகக்கூடாதுங்கிற மாதிரி அப்படியே உட்காந்து தன்னை இன்சுலேட் பண்ணிக்குவார். வாரியார் சுவாமிக்கு ஒரு அண்ணன் இருந்தார், அவருடைய பேர் குருபலம். வாரியாரை விட பெரிய ஆள் அவர், ஆனால் யாருக்கும் அவரை தெரியாது. விசாகப்பட்டினத்தில் இருந்தார், பெரிய ஜோசியம் தெரிஞ்சவர். வாரியாருக்கு சொன்னாராம், தம்பி உன் ஜாதகம் நல்லா இல்லா, உனக்கு 7.5 ஆரம்பிக்குது அப்படின்னாராம். இவர் சரின்னு 7.5 வருஷம் ஆன உடனே, அண்ணா நீ ஏதோ சொன்ன, எனக்கு ஒன்றும் கஷ்டம்லாம் வரலையே, நல்லா தானே இருக்கேன்னு. அதுக்கு அண்ணன் சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், நீ கழுத்துலேயே சீலிங்கத்தை கட்டிக்கிட்டு டெய்லி பொட்டி வச்சுன்னு பூஜை பண்ணின்னு உட்காந்துக்கிற, உனக்கு எப்படா கஷ்டம் வரும். அதனால் விதியே மதியால் வெல்லலாம். மதின்றது என்ன? நம்முடைய அறிவு என்ன செய்யணும்? கடவுளை கும்பிடணும். வாலறிவன் நற்றால் தொழாரினின் கற்றதனால் ஆய பயன் என்கொள். இந்த மாதிரி உனக்கு எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்தாலும் நீ கடவுளை நம்பிக்கிட்டு இருந்தியானாக்கா ஏதோ ஒரு வகையில் தப்பிச்சிடுவேன். ஒரு பாம்பு கடிச்சு சாகணும்னா தேல் கூட்டம், 10 ரூபா தான் வரணுன்னா நீ கடவுள் இல்லாமல் 100 ரூபா வரும். அதனுடைய ஷேடோனும். கர்ணன் நாகாசுரத்தை விடுறான், அதில் அர்ஜுனன் சாகணும், ஆனால் அவன் கிருஷ்ணன் நம்பின்னு இருக்கான். இந்த நாகாசுரம் வரதான் செய்யுது. கிருஷ்ணர் அந்த தேரை கொஞ்சம் அமுக்கிறாரு, அதை கிரீடத்தை தட்டி தலைக்கு வந்து தலைப்போட போச்சுங்கிற மாதிரி. அப்படி நீ கடவுளை நம்பினியானா இல்லாமல் போகாது. ஆனால் அதனுடைய ஷேடோ எஃபெக்ட் இருக்கு இல்லையா, அதையாவது நீ அனுபவிச்சு தான் ஆகணும். இது வரைக்கும் உலகத்தில் வந்த எந்த மகானும் தப்பிச்சதாக சரித்திரமே கிடையாது. நான் 100 தடவை சொல்லிட்டேன். ரமணருக்கு கேன்சர் வருது, ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு துரோட்டில் கேன்சர் வருது, ராமசுரத்குமார் சாமிக்கு யூரினரி ட்ராக்டில் கேன்சர் வருது, புத்தரை உணவில் விஷம் வச்சு கொள்கிறாங்க, இயேசுநாதரை சிலுவையில் போட்டு கொள்கிறாங்க, முகமது நபியை கல்லால் அடிச்சு மெக்காலேருந்து மெதினாவுக்கு துரத்துறாங்க, ரத்தனகிரியில் இருக்கிற சாமியாருக்கும் கொலைப்பொழியெல்லாம் வருது, அவரையும் 1000 ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அவருக்கு இப்போ வரைக்கும் உடம்புல இது இருந்தது, இந்த தோலில் ஒரு பிங்கிஷ் ஃபீலிங் வரும் இல்லையா, சொரியாசிஸ் மாதிரி. ரொம்ப வருஷமாக கஷ்டப்பட்டார், என்னெல்லாம் வைத்தியம் பண்ணார். இப்போ தான் கொஞ்சம் நல்லாகி ஒரு பிங்க் கலருக்கு வந்திருக்கார். இப்போ இல்லைன்னா டபுள் பேட்சில் இருந்தார் அவர். ஸோ யாராக இருந்தாலும் அந்த கஷ்டங்கள் அந்த கர்மாவை கழிச்சு தான் ஆகணும். அதில் உங்களுக்கு டவுட்டே தேவையில்லை. இதிலேருந்து தப்பிச்சிட முடியும், ஏதோ ஒரு தான தர்மம் பண்ணாவா இல்லை கோயிலில் போய் சுற்றி நின்றாவோ தப்பிச்சிடலான்னு நினைக்காது. கூட்டலாம் குறைக்கலாம், இல்லாமல் மாத்திரம் போகாது. ஒரு ஷேடோ ஆஃப் எஃபெக்ட்னுவாங்க இல்லையா, அது யாராக இருந்தாலும் அவங்க பட்டு தான் ஆகணும். அண்டு அது நல்லது தான். உனக்கு ஒரு பேதி வந்தால் பாத்ரூம் போய் கழுவிக்கோ, வாந்தி வந்தாக்கா எடுத்துரு, அவ்வளோதானே. தும்மல் வந்தால் தும்மிடு. அந்த மாதிரி வாழ்க்கையில் ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அதை அனுபவிச்சுடு, அதுதான் உனக்கு நல்லது. அதுலேருந்து தப்பிக்கணும்னு நினச்சா தான் உனக்கு அதில் இது வரும், காம்ப்ளிகேஷன்ஸ் வந்துடும். ஸோ தப்பிக்க தேவையில்லை, அதனுடைய போக்கில் விடு. தெய்வம் நமக்கு துணை, ஒரு தீங்கு வர மாட்டார். கடவுள் துணை இருக்கார், அவர் நினைக்காம எந்த கஷ்டம். சிவனுடைய ஆணை இல்லாமல் உன்னை சித்தெரும்பும் கடிக்காது. அதனால் கடவுளை பற்றி சொல்கிற போது என்ன சொல்கிறாங்க, வினைக்கேடன் எனுமா போல் இதரப்பட்டாயேன்னு. உன் வினை எப்படி தான் என்னடா, நான் அதெல்லாம் அழிச்சிடுறேன் அப்படின்னு எதிரில் முருகர் நிற்கிறாராம். வினைக்கேடன் என்னைகளை அழிக்கிறவன் என்பது போல் எனக்கு எதிர மயில் மேலே நின்றுக்கிட்டு இருக்கியே அப்படின்னு. ஸோ நீ கடவுளை மாத்திரம் நம்பு, இந்த ஆராய்ச்சியெல்லாம் விட்டுரு. உலகத்தில் மனுஷன்லாம் ஒருத்தன் பிறந்தான்னா அவனுக்கு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தே தீரும். யாருக்கும் இல்லாமலாம் இருந்ததில்லை. நான் இவ்வளோ பெரிய ஆளுங்க பேரெல்லாம் சொல்கிறேன், அவங்கெல்லாம் என்ன ஏதாவது கர்மா பண்ணவங்களாம், அவங்கெல்லாம் ஏதோ ஒரு ஜென்மம் அதனுடைய இது. அதனால் பட்டினத்தடிகள் மாதிரி இருக்கிறவங்க சொல்லுவாங்க, வள்ளலார் மாதிரி இருக்கிறவங்க சொல்லுவாங்க, நான் என்ன தப்பு பண்ணேன்னு தெரியலையே, இன்னமும் சொல்லவோ உன் மனம் இரும்போ பெரும்பாறையோ, தந்தி முகன் அருமுகன் இரு பிள்ளை அல்லவே, அவங்க மாத்திரம்தான் உனக்கு பிள்ளையா, நான் அவனுக்கு பிள்ளை இல்லையா, ஏன் இப்படியெல்லாம் என்னை கொடுமைப்படுத்துறேன்னு வள்ளலாரே புலம்புறாரு. ஒரு வெள்ளத்துண்டா கட்டிக்கிட்டு எல்லாத்தையும் விட்டு சுற்றி இருக்கிற வள்ளலாரே புலம்புறாருன்னா, நீ உலகத்தில் இருக்கிற கல்யாணம் ஆகி இது குழந்தை குட்டிக்குது, வேலைக்கு போகிற, மேனேஜர் இருப்பான், டோஸ் கொடுவான், இதுலேருந்தெல்லாம் தப்பிச்சுட்டு நீ மாத்திரம் எப்படி சந்தோஷமாக 24 மணி நேரம் இருந்துட முடியும்? அதனால் அதனுடைய போக்கில் விடு, எல்லாமே நல்லது தான், கவலைப்பட தேவையில்லை. பிரம்மம் பூரண பிரம்மம் நாராயண பூரண பிரம்மம்
பிரபஞ்சம் பூமி பிரபஞ்சம் யாவுமே உன்பதம் தஞ்சம். சிவசங்கரா சத்குணசாகரா சிவசங்கரா அதிகருணாகரா இன் கலி தீர்க்க வந்த கலியுக அவதாரா. பிரம்மம் பூரண பிரம்மம் நாராயண பூரண பிரம்மம். மெய்யாகி உலகின் மேல் நீ வைத்த கருணையினால் மண்ணில் பிறந்தாயோ. மண்ணில் நீ அன்றி மற்றெல்லாம் பொய் என்றுரைத்திட மெய் கொண்டு வந்தாயோ. மெய்யான தெய்வம் நீ எதிர் தோன்றி நின்றாலும் பொய்யான திரையேதோ மறைக்கின்றதே. மெய்ஞான வழிகாட்டி எமை கூவி அழைத்தாலும் அஞ்ஞானம் தடை நீட்டி தடுக்கின்றதே. தானான மூர்த்தியே தாழா உன் கீர்த்தியே பொய்யான எமையேற்று மெய்யாக எமை மாற்று. பிரம்மம் பூரண பிரம்மம் நாராயண பூரண பிரம்மம். ஆசானுமின்றி ஓர் ஆச்சாரிய பீட்டமின்றி அகில லோக ஆதியாகிறாய். ஓம் ஜெய் சிவசங்கரரே சுவாமி ஜகத் பரிபாலகரே ஆதிசங்கர அவதாரா அநாத ரக்ஷகரே. ஓம் ஜெய் சிவசங்கரரே. அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி அன்பில் நனைகின்றோம். ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம். ஓம் ஜெய் சிவசங்கரரே. கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி சுவாமி கருணாகர கீர்த்தி. மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி. ஓம் ஜெய் சிவசங்கரரே. ஆனந்த சாகரம் தனிலம்மையாழ்த்தும் அற்புத அருள் ஜோதி சுவாமி அற்புத அருள் ஜோதி. ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி. ஓம் ஜெய் சிவசங்கரரே. நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம். குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா குறை ஒன்றுமில்லை